welcome back to Lovely Tamil channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு Meesho ஓட haul தான் பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட காட்ட போறது எல்லாமே சூப்பர் டிசைனர் sarees தான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு அஃபோர்டபிள் ரேட்ல இந்த மாதிரி sarees நீங்க அதர் வெப்சைட்ஸ்ல பார்க்கறத விட ஒரு பெஸ்ட் குவாலிட்டில தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது Meesho ஓட அசோசியேட்டடான வீடியோ. இதுல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் செலக்ட் பண்ணதுனால தான் இது என்னோட ஹானஸ்ட் ஒபினியன். சோ ஃபர்ஸ்ட் saree இதுதான். இது வந்து ஒரு சீக்வென்ஸ் saree. ஒரு ரெடிமேட் பிளவுஸ் ஓடயே வந்திருந்துச்சு. ஒரு ஃபுல் சீக்வென்ஸ் பிளவுஸ் ஓட வந்திருந்துச்சு. இதுல ஸ்லீவ்ஸ் வந்து இந்த பார்டர் அவங்க கொடுத்தது தான். பட் இந்த நெட் வந்து அவங்க ஒயிட் கலர்ல கொடுத்திருந்தாங்க. என் ஆர்ம்ஸ் நல்லா கொஞ்சம் சப்பியா இருக்கும். ஸோ அந்த ஆர்ம்ஸ்க்கு வந்து ஒயிட் கலர் நெட் வந்து அவ்வளோ எடுக்கும்னு தோணல. அதுக்காக நான் பிளாக் கலர் லேஸ் நெட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் என்ன லேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இமேஜில் காட்டுறேன். ஃபுல்லாக ஒரு ரெட்ல இந்த சீக்வன்ஸ் கலர்லேயே உங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வேரியஸ் கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு பார்டர் இருக்குது. இதில் வேரியஸ் கலர்ஸ் வந்து இருந்துச்சு. பிளாக், க்ரீன், மரூன், எக்கச்சக்க கலர் இருந்துச்சு. நான் வந்து இந்த ரெட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக போட்டு போகலாம். அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப பிளவுஸ் வந்து பேக் ஓப்பன் பிளவுஸ். எனக்கு இது வந்து ரெடி சைஸே பத்தல. ஆனால் அவங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய இடம் விட்டுருந்தாங்க. ஸோ அதை பிரிச்சதும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ சைஸ் இருக்கிறீங்கன்னா வரைக்கும் உங்களுக்கு இந்த பிளவுஸ் வந்து அட்டகாசமாக பொருந்தும். என்னை விட கொஞ்சம் பெருசாக இருந்தீங்கனாலும் இது பத்தாது. ஏன்னா நானே கார்னரில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் பிளவுஸோட குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்லலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டாலாம் இல்லை. கரெக்டாக உங்களோட பஸ் கவர் ஆகிற மாதிரி கரெக்டான ஷேப்பில் தான் இருக்குது. வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. தாராளமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக பிளெயினில் கீழேயும் மேலேயும் மட்டும் பார்டர் வந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நார்மல் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ப்ளவுஸே உங்களுக்கு வந்து அரௌண்ட் 600 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். பட் சூப்பர் குவாலிட்டியில் ஒரு ப்ளவுஸ் வித் சாரீ ரெண்டும் கம்பைண்டாக இது வந்து பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் கைக்கு அது செட் ஆகாது அப்படிங்கிறதுனால நான் இந்த பிளாக் லேஸ் கொடுத்து அடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஒயிட் லேஸ் அந்த நெட் இருந்துச்சு இல்லையா, அந்த ஒயிட் நெட்டே நீங்கள் கொடுக்கறதுனாலும் வச்சுக்கலாம். ஃபிட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 2 டஜன் கிட்ட பிளெயின் பிளாக் மெட்டல் பேங்கிள்ஸ், கொஞ்சமாக வந்து டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரியான பிளாக் மெட்டல் பேங்கிள்ஸ் போட்டிருந்தேன். ஒரு ஆக்சிடைஸ்டு பிளாக் ஆக்சிடைஸில் உங்களுக்கு ஒரு பெரிய சாந்த்பால் இயரிங் மாதிரி கொடுத்துருந்தேன். அவ்வளோதான். நெக்கில் வேறு எதுவுமே நான் வந்து வியர் பண்ணல. நெக்ஸ்ட் இந்த சாரீ தான். இந்த சாரியும் வந்து ஒரு மாதிரி சாட்டின் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஒரு நீட் டிசைனர் சாரீ. ஒரு கிரே ப்ளூ மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு வந்து ஒரு பிங்கிஷ் ஆரஞ்சு ஸ்டோனில் வந்து பிரிண்ட் போட்டிருக்காங்க. சாரியோட 2 பார்டர்லையும் இந்த மாதிரி பேர்ல் ஒர்க் வருது. பர்ஃபெக்டாக இருக்கானா இல்லை, அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா தான் இருக்குது. கரெக்டாக எக்ஸாக்டாக இல்லை. ஆனால் வியர் பண்ணையில் உங்களுக்கு தெரியல. ரொம்ப நல்ல சாஃப்ட் மெட்டீரியல். இந்த சாரியில் வந்து நிறைய பேர்ல்ஸ் இருந்ததுனால நான் பேர்ல் டீட்டெயிலிங்காகவே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேர்ல் இயரிங், இந்த மாதிரி ஒரு நெக் செட், ஒரு வெறும் ஒயிட் பேர்ல் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் மிக்ஸ்டு கலர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு நெக் செட். எப்பயும் போடுற சேம் பேர்ல் பிரேஸ்லெட் தான். ஒயிட் கலரில் ஒரு ஹீல்ஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஸ்லிம்மாக ரொம்ப ட்ரிம்மாக காட்டுறதுக்கு இந்த மாதிரி சாட்டன் சாரீஸ் உதவும். உடம்போட ஒட்டிக்குது. ட்ரேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது நீங்கள் நல்லா ப்ளீட் பண்ணியும் வியர் பண்ணலாம். நான் வந்து சிங்கிள் ப்ளீட்டிங்கில் விட்டால் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்கேன். ஹேர் ஸ்டைலாம் எதுவும் பெருசாக பண்ணல. பேபி ஹேர்ஸ் கீழே விழுந்தது அப்படியே நான் வந்து லைட்டாக இழுத்து விட்டுருக்கேன். அவ்வளவுதான். வேறு எதுவும் பண்ணல. சேம் மேக்கப் தான். வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக. இந்த குவாலிட்டிக்கு தாராளமாக இந்த ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். வந்து அபி தமிழ் யூடியூபர் அவங்க வந்து அவங்களோட மீஷோ ஹாலில் வந்து காமிச்சிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அவங்க வியர் பண்ணி காட்டியிருக்கையில். அதை பார்த்து நான் அப்பயே செக் பண்ணேன். ஆனால் அப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்துச்சு. ஸோ திரும்பி நம்ம மீஷோ ஹாலுக்காக நான் பார்க்கல. இந்த மாதிரி ஒரு சாரீ பார்த்ததும் இதை நான் எடுத்துட்டேன். அதே ப்ராடக்ட் கூட அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க வாங்கின அதே சாரியான்னு தெரியல. பட் இதே எக்ஸாக்ட் சாரி மாதிரி அவங்க வியர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுறீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு இல்லை வந்து ஒரு ஆஃப்டர்நூன் பார்ட்டி மாதிரி போறீங்கன்னா அழகாக இருக்கும் உங்களுக்கு ட்ரெஸ் அப் பண்ணிக்கிறதுக்கு. எப்பயும் போல்ட் கலர்ஸ் தான் வியர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3/4 ஸ்லீவ்ல செல்ஃப் சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பிங்க் கலர் பிளவுஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் என்னென்ன பிளவுஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். இதோட ப்ரைஸும் நான் அட்டாச் பண்ணுறேன். இதோட எல்லா ப்ராடக்ட் கோடுமே மீஷோவில் வந்து லிங்க்ஸ் கிடையாது. இதோட எல்லா ப்ராடக்ட் கோடும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன். நீங்கள் வாங்குறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் வாங்கி இன்னொருத்தருக்கு சேல் பண்ணுறீங்கனாலும் சரி, ஒரு பியூட்டிஃபுல் குவாலிட்டி உள்ள சூப்பரான சாரீ. நெக்ஸ்ட் இந்த சாரீ எத்தனை பேர் எத்தனை வெப்சைட்டில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஜார்ஜ் இந்தியா அந்த மாதிரி ஏதோ ஒரு வெப்சைட்டில் பார்த்துருக்கேன். 1300 சம்திங் போட்டிருக்கோம். இதில் வந்து 600 சம்திங்க்கு நான் வந்து வாங்கினேன். மீஷோவில் 600 சம்திங்க்கு வாங்கினேன். எனக்கு ரொம்ப கிராண்டியராக பிடிக்காது. சிம்பிளாக இருக்கணும், ஆனால் கொஞ்சம் ஒர்க் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆப்டான சாரீ. சூப்பர் ஃப்ளோரல் பிரிண்ட்டில் கட்டிக்கிறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு பேபி பிங்க்ல இந்த மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அதே சேம் பிளவுஸ் தான் நான் வந்து வியர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 விதமான பிளவுஸ் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. கைக்கு வந்து ஃப்ளோயியாக வர மாதிரி 2 விதமான பிளவுஸ் மெட்டீரியல் இருந்துச்சு. நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதோட ப்ரைஸையும் அட்டாச் பண்ணுறேன். இதோட ப்ராடக்ட் கோட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும்.
எல்லார் கலருக்குமே ஓரளவு எல்லா ஸ்கின் டோனுக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிற மாதிரியான saree. வியர் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப ட்ரேப்பியாக இருக்குது, ட்ரேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடியில் வந்து தூக்கிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ஃப்ளாட்டாக லே ஆகுது saree வந்து. ஸோ ரொம்ப வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் saree கட்டுறீங்கன்னா கூட உடுத்துனீங்கன்னா உடுத்துன மாதிரியே இருக்கும். ரொம்ப சில்கியாக உங்களோட ஸ்கின்னாக ட்ரேப் ஆகி தெரியும். பியூட்டிஃபுல் saree. இது வரைக்கும் நீங்கள் மீஷோ டவுன்லோட் பண்ணதில்லை, இது வரைக்கும் உங்களுக்கு மீஷோவில் அக்கௌண்ட் இல்லைனா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸில் அப் டு 100 rupees உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அப் டு 30% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். அது வந்து 100 rupees வரைக்கும் போகும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணதில்லை மீஷோ அப்படின்னா அந்த 100 rupees அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் 1000 rupees இருக்குன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 100 rupees போச்சுன்னா உங்களுக்கு 900 rupees தான். ஃபர்ஸ்ட் ஆர்டரில் அந்த டீலை வந்து அவைல் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ அதனால எனக்கு எந்த கமிஷனும் வராது. ஸோ இதுதான் வந்து தேர்ட் saree. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சிம்பிளாக நீட்டாக இருக்கிற மாதிரியான saree. இது வந்து நெக்கில் நான் எதுவுமே போடல, கையில் வந்து ஒரு பெரிய கடா மாதிரி வியர் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஒரு சிம்பிள் பிரேஸ்லெட் வியர் பண்ணியிருக்கேன். காதில் வந்து நல்ல வைப்ரண்ட்டாக இருக்கிற மாதிரியான பிங்க் அண்ட் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் டோன் இருக்கிற மாதிரியான ஒரு இயரிங் வயர் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான், வேறு எதுவும் பண்ணல. ஒரு சிம்பிளான ஜுவல்லரி ஆக்சசரிஸ் தான். நீங்கள் இது வரைக்கும் மீஷோ யூஸ் பண்ணதில்லைனா ரொம்ப சிம்பிள், கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் கோட், இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கிற எந்த ப்ராடக்ட் கோட் வேணும்னாலும் இல்லை அதுலேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கும், அதை சர்ச் பாரில் போடுங்க. சர்ச் பாரில் ப்ராடக்ட் கோட் போட்டதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் கோடோட ப்ராடக்ட் வந்துடும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரிவ்யூஸ் நிறைய இருக்கும், அதை வந்து ரிவ்யூஸ் பாருங்கள். ஆட் டு கார்ட் எப்பயும் போல் நம்ம கொடுத்துட வேண்டியதான். எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அதை ஆட் டு கார்ட் கொடுத்துடலாம். கீழே வந்து நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, இதுக்கே வந்து 1000 ரிவ்யூஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ண ரிவ்யூஸ் பார்த்துட்டு செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டை கார்ட்டில் போட்டுருங்க. கார்ட்டில் போட்டதுக்கப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி, ஆன்லைன், பேடிஎம் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பேமெண்ட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பேமெண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஆர்டர் டோட்டல் அதே அமௌண்ட் போட்டுறணும். இதே நீங்கள் இன்னொருத்தருக்கு செல் பண்ண போகிறீங்க, ரீசேல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் மார்ஜின் வேணுமோ அந்த ப்ராஃபிட் மார்ஜினையும் அதோட ஆட் பண்ணிவிடுங்க. அந்த டோட்டல் அமௌண்ட் தான் அவங்களுக்கு பில் போகையில் போகும். ஸோ அடுத்து ஷிப்பிங் அட்ரஸ் ஒரு தடவையும் நீங்கள் புது கஸ்டமர் கொடுக்குறீங்கன்னா நியூ அட்ரஸ் இல்லை உங்கள் அட்ரஸ்னா சேம் அதே அட்ரஸ் தான் கொடுத்துட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் வாங்குறதுல இப்போ இந்த சுச்சுவேஷனில் எதுவும் தயக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் மீஷோ பற்றி தயக்கப்படவே தேவையில்லை. ரெகுலராக அவங்களோட எம்ப்ளாய்க்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒர்க் ப்ளேஸ் அப்புறம் அவங்களோட எம்ப்ளாயிஸை சானிடைஸ் பண்ணுறதா இருக்கலாம், நோ கான்டாக்ட் டெலிவரி, ஆன்லைன் பேமெண்ட்னு ரொம்ப சேஃபாக. நெக்ஸ்ட்டு இந்த saree ஒரு அட்டகாசமான saree. வந்ததுமே எனக்கு வந்து நார்மல் பூனம் saree மாதிரி இருக்குமோ, வியர் பண்ணால் நல்லா இருக்காது, ஒரு பார்ட்டிக்கு போட்டுக்கிற மாதிரி இருக்காதோன்னு தோணுச்சு. ஆனால் வியர் பண்ணதுக்கப்புறம் அட்டகாசமாக இருக்குது. ஒரு மாதிரி பிளாக் அண்ட் மயில் கழுத்து க்ரீன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பிளாக் அப்புறம் வந்து ஒரு மாதிரி மயில் கழுத்து கிரீன்ல இருக்கு. இது ஃபுல்லாவே உங்களுக்கு சில்வர்ல, இந்த இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் வந்து ஜரி வர மாதிரி இருக்குது. ரொம்ப மைன்யூட்டாக உங்களுக்கு இந்த இடத்துல ஜரி வர மாதிரி இருக்குது. டாப் பாட்டம் ரெண்டுமே இருக்குது. பாட்டமில் உங்களுக்கு இந்த அளவு ப்ளீட் இருக்குது, நல்லா ஒரு அடிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவு வந்து உங்களுக்கு பாட்டமில் வந்து அந்த பார்டர் வந்து வருது. கலர் மாதிரி பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற ப்ளவுஸில் ஒரு போட் நெக் ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணியிருக்கேன். கையில் வந்து சில்வர், க்ரீன், ப்ளூ எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரியான ஒரு பேங்கிள், ஒரு சின்ன பிரேஸ்லெட் இதில் வியர் பண்ணியிருக்கேன். பேர்ல் கோல்டும் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரியான ஒரு பேர்ல் செயின், ஜுவல்லரி எல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்காக ஒயிட்டும் ஒரு க்ரீன் காம்பினேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு இயரிங் வியர் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு கிட்ஸோட ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, இல்லை நீங்களே ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு அட்டகாசமாக வியர் பண்ணலாம். சூப்பராக இருக்குது, கட்டிக்கிறதுக்கு அவ்வளோ 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னும் நீங்கள் கிராண்டியர் ஆக்கணும்னா இந்த இடத்துல ஒரு லேஸ் பீட் வச்சு அடிக்கலாம். பட் நான் வந்து இதை இப்படியே விட்டுற போகிறேன். சில சமயம் நமக்கு நல்ல கிராண்டான சாரீஸ் கிடைக்கும், ரொம்ப சோபரான சாரீஸ் கிடைக்கும். ரெண்டுக்கும் மிக்ஸில் இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற சாரீஸ் வந்து நம்ம கிடைக்காது. இது அந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான சாரீ. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சாரீஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.